யூனிட் 4 ரிசோர்ஸ் பேஸ்ட் லேர்னிங். ஓகே, ரிசோர்ஸை பேஸ் பண்ணி அது ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங். இது ரிசோர்ஸ் பேஸ் பண்ணி லேர்ன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான். எடுகேஷனல் ரிசோர்ஸஸ் அப்படின்னா மீனிங் என்ன? ஒரு டீச்சிங் லேர்னிங் ரிசோர்ஸஸ் இல்லை எடுகேஷனல் ரிசோர்ஸஸ் இது எல்லாமே என்னன்னு சொல்லலாம்? மெட்டீரியல்ஸ்ன்னு சொல்லலாம். தட் ஆர் யூஸ்டு பை த டீச்சர்ஸ் இன் இம்பார்ட்டிங் இன்ஃபர்மேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் அகடமிக் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கான்செப்டை சொல்லித்தரத்துக்கு, அந்த அகடமிக் சப்ஜெக்ட்ஸை சொல்லித்தரத்துக்கு அவங்க டீச்சர்ஸ் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா எடுகேஷனல் ரிசோர்ஸஸ் இல்லை டீச்சிங் லேர்னிங் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஜென்ரலான மீனிங். The present context, the use of technologies and internet as a acquired prominence இல்லையா? இப்போ மெட்டீரியல்ஸ் மாத்திரம் இல்லை, டெக்ஸ்ட் புக்ஸ் மாத்திரம் இல்லை, இப்போ டெக்னாலஜிஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா நிறையா யூஸ் பண்ணி நம்ம வந்து டீச் பண்ணுறோம். அதே மாதிரி இன்டர்நெட் யூஸ் பண்ணி நம்ம டீச் பண்ணுறோம் அப்படின்றத தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஃபைனிங் எடுகேஷனல் ரிசோர்ஸஸ். எடுகேஷனல் ரிசோர்ஸஸ்னால் என்ன? அதை டிஃபைன் பண்ணுறாங்க. டெஃபினிஷன், அது மீனிங் பார்த்தோம், இது டெஃபினிஷன். Are used in learning environment to help and assist with people's development and learning. ஒரு பீப்புள்னா ஸ்டூடெண்ட்டோட டெவலப்மெண்ட், வளர்ச்சிக்கும் கற்றலுக்கும் நம்ம வந்து இந்த லேர்னிங் என்விரான்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணி அசிஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான். அதாவது எடுகேஷனல் ரிசோர்ஸஸ்னால் யார் வேணாலும் இருக்கலாம். அது ஒரு பர்சனாக இருக்கலாம், மெட்டீரியலாக இருக்கலாம், இல்லை ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், சுச்சுவேஷன், இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவங்கள் மூலியமாக கூட அந்த ரிசோர்ஸஸ் கிடைக்கலாம். ஆர்கனைஸ்ட் ஆர் கிரியேட்டட் டு ஹெல்ப் த ஸ்டூடெண்ட். இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி கிரியேட் பண்ணி எதுக்காக அப்படின்னாக்கா டு ஹெல்ப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உதவி செய்யறதுக்காக. ஆர் லேர்னர் லேர்ன் ஆக்டிவிட்டி அண்ட் அட்டைன் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே, இல்லை லேர்னர் வந்து ஆக்டிவிட்டியை கற்றுப்பாங்க, அதே மாதிரி இந்த இன்ஸ்ட்ரக்ஷனோட அப்ஜெக்டிவ்ஸும் அடைவாங்க அப்படிங்கிறதா. In other words, anything that facilitates student learning is called a resource. இன்னொரு வேர்டில் என்ன சொல்லுவாங்க? எது நமக்கு ஸ்டூடெண்ட் லேர்னிங்க்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுதோ அது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லலாம்? ரிசோர்ஸ்ன்னு சொல்லலாம். அப்போ இன்னொரு டெஃபினிஷன். ரிசோர்ஸஸ் மேபி டீச்சர்ஸாக இருக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், போத் டியூரிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர் ரெண்டு பேருமே இருக்கலாம். ஸோ ஆஸ் டு மேக்ஸிமைஸ் த அட்டைன்மெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸை நம்ம அடையிறதுக்கு மேக்ஸிமம் இந்த ரிசோர்ஸஸ் தான் டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று அடுத்தது educational resources covers all those materials human and non-human drawn or photographed. இந்த ரிசோர்ஸஸ் எதெல்லாம் கவர் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் லைக் அது ஒரு ஹியூமனாக இருக்கலாம், இல்லை நான் ஹியூமனாக இருக்கலாம், இல்லை வரைஞ்சிருக்கலாம், இல்லை ஃபோட்டோகிராஃப்டாக இருக்கலாம், பில்ட் மேனுவலாக பில்ட் பண்ணியிருக்கலாம், எலக்ட்ரானிக்கலி ஆப்ரேட்டடாக இருக்கலாம், புக்ஸாக இருக்கலாம், இல்லை ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ரிலேட்டட் மெட்டீரியல்ஸ். இல்லை எந்த விதமான ஒரு மெட்டீரியலாக இருந்தாலும் அது டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் யூஸ் பண்ணும். இது வந்து NTI 2006 சொல்லியிருக்காங்க. NTI 2006. அடுத்தது education resources includes. education resources மறுபடியும் அதுதான் teachers in the school, human beings in the community, real objects, specimen or models, chalk and display boards. ஒரு மாடல்ஸோ சாக்கோ இல்லை போர்டாக இருக்கலாம், இல்லை ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கலாம், ஒரு பால் கூட இருக்கலாம், அந்த மாதிரி ஸ்பெசிமென் யூஸ் பண்ணியிருக்கலாம், அது என்ன வேணாலும் இருக்கலாம், அனிமல்ஸாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரியான ஸ்பெசிமெனாக இருக்கலாம். ஓகே, அப்புறம் ஸ்கூல் பில்டிங்காக இருக்கலாம், லே அவுட்டாக இருக்கலாம், கம்யூனிட்டி, இது எல்லாமே ரிசோர்ஸஸில் அடங்கும். ஓகே, என்ன மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் படிக்க சொல்லி கொடுக்கறதுக்கு கற்றுக்கிறதுக்கு. அதே மாதிரி அதான் ஃபண்டமெண்டல் மெட்டீரியல்ஸ் என்னென்ன ஃபண்டமெண்டலாக பென்னு, பென்சிலு, பேப்பரு, நோட் புக்கு இதெல்லாம் நமக்கு தேவை, அது கூட இருக்குது. when learners are expected to have at any point in time. ஸோ லேர்னர்ஸ் வந்து எந்த பாயிண்ட் ஆஃப் டைம்லையும் இந்த பேசிக் ஃபண்டமெண்டல் மெட்டீரியல்ஸை அவங்க வச்சுருப்பாங்க டு ஃபெசிலிட்டேட் லேர்னிங். இது வந்து நான் 2009 கொடுத்துருக்காங்க, NOUN 2009. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டீச்சிங் லேர்னிங் ரிசோர்ஸஸ். டீச்சிங் லேர்னிங் ரிசோர்ஸஸ்க்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. அது எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீச்சிங் லேர்னிங் ரிசோர்ஸஸ்ன்றது அட்ராக்டிவாக இருக்கலாம், அப்போ தானே எல்லாரும் கவனிப்பாங்க. அப்புறம் ஃபெமிலியாரிட்டி இருக்கலாம்,
ஃபெமிலியர் ஹீரோ வந்தால் எப்படி பார்க்குறாங்க, அது மாதிரி ஃபெமிலியராக இருக்கிற ஒரு ரிசோர்ஸஸை நம்ம வச்சுக்கலாம் அப்படி அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அது. நாவல்ட்டி, யூட்டிலைசேஷன், மல்டிபிள் யூட்டிலிட்டி அண்ட் ஈஸ் ஆஃப் ஹேண்ட்லிங். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஆப்ஜெக்டை ஹேண்டில் பண்ணணுமா, அதில் எப்படி இருக்கணும், ஏற்கனவே அது வந்து புகழ் பெற்றதா, நாவலாக இருக்கா, யூட்டிலைஸ் பண்ண முடியுமா, ஈஸியாக இருக்குமா ஹேண்டில் பண்ணுறதுக்கு, இது எல்லாமே பார்க்குறது. அட்ராக்டிவ்னஸ் அப்படின்னா ஒன்னொன்றுத்தையும் நம்ம பார்க்கலாம். கேரக்டரிஸ்டிக்ஸு அட்ராக்டிவ்னஸ் அப்படிங்கிறது இது ரிகார்டட் ஒன் ஆஃப் த மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேர்னிங். இதுதான் வந்து லேர்னிங் டீச்சிங் லேர்னிங் ரிசோர்ஸஸில் மெயினான கேரக்டரிஸ்டிக். when they will be attractive, the students will develop interest and enthusiasm. ஓகே, ஸோ அட்ராக்டிவாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஆர்வமாக குழந்தைங்க சந்தோஷமாக அதை பார்ப்பாங்க. அண்ட் தேர் மைண்ட் செட்ஸ் வில் கெட் ஸ்டிமுலேட்டட் டு வாண்ட். ஸோ அவங்க மைண்ட் செட் எல்லாம் என்ன ஆகிருக்கும், ஸ்டிமுலேட் ஆகிருக்கும். சூப்பராக இருக்குது, பார்க்கலாம், இதை வச்சு நம்ம படிக்கலாம் அப்படின்னு கொண்டு வருவாங்க. ஃபெமிலியாரிட்டி அப்படிங்கிற போது இஸ் a characteristics of teaching and learning. அது ஒரு characteristics which puts emphasizes upon the fact வந்து வலியுறுத்துது. அதாவது in order to augment professionalism, expertise, fluency and understanding. அதை ஃபேக்டை பொறுத்து இவங்க வந்து கரெக்டான இது ஃபெமிலியரான ஒரு ஹீரோ அப்படிங்கிறது ஃபேக்ட். ஸோ அவங்களோட ப்ரொஃபஷ்னலிசம் எப்படி இருக்கு, எக்ஸ்பர்டைஸ், அவங்க எக்ஸ்பர்ட்டா, இதில் ஃப்ளூவெண்ட்டா, அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கா, அது எல்லாமே. த ஸ்டூடெண்ட்ஸ் நீட் டு பி ப்ரொஃபஷ்னல், எக்ஸ்பர்ட் அண்ட் ஃப்ளூவெண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டீச்சிங் லேர்னிங் தட் ஆர் மேட் யூஸ் ஆஃப். ஸோ ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அதில் ப்ரொஃபஷ்னல், எக்ஸ்பர்ட், ஃப்ளூவெண்ட்டாக மாறுவாங்க அப்படின்றாங்க. இட் இஸ் த இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த teacher to develop familiarity among students in terms of various types of teaching and learning. அது மாதிரி டீச்சருடைய இதுதான் வந்து பங்கு தான் வந்து இது ஃபெமிலியாரிட்டியாக ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் கொண்டு வரதுக்கு அப்படின்னு. நாவல்ட்டி அப்படின்னும் போது with the advancement taking place and with the advent of modernization and globalization, it is necessary to make use of modern scientific innovative methods in the teaching learning process. அப்போ டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில் நம்ம வந்து என்ன, இது வந்து மாடர்ன் சொசைட்டி இல்லையா, குளோபலைசேஷன் ஆகிடுச்சு, உலகமயமானது. அதனால் என்ன பண்ணுங்க, இங்கே எல்லாரோட மாடர்ன் சயின்டிஃபிக் இன்னோவேட்டிவ் மெத்தட்ஸையும் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில் யூஸ் பண்ணுங்க. ப்ரெசென்ட்டில் என்ன இருக்குது, டீச்சர் நீட் டு மேக் யூஸ் ஆஃப் நியூ ஒரிஜினல் மாடர்ன் எனி pioneering methods in the facilitation of teaching learning process. டீச்சர் வந்து புதுசாக வந்து யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரிஜினல் மாடர்ன் வந்து எனி பியானரிங் ஃபியூச்சர் மெத்தட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஃபெசிலிட்டேட் பண்ணி டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில் அவங்க கொண்டு வரணும். தேர்ஃபோர் இட் இஸ் அண்டர்ஸ்டாண்ட் நாவல்ட்டிங்கிறது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டீச்சிங் லேர்னிங் ரிசோர்ஸஸ்ன்னு நமக்கு தெரியும். அதை திருப்பி எழுதியிருக்காங்க, அது ஒரு இதான். விச் வுட் எனேபிள் த ஸ்டூடெண்ட்ஸ் டு அக்வயர் தேர் நாலேஜ். அவங்க வந்து இதன் மூலியமாக வந்து நாலேஜை அண்டர்ஸ்டாண்டிங்கும் அவங்களுக்கு கிடைக்குது இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்ன, மாடர்ன் சயின்டிஃபிக் அண்ட் இன்னோவேட்டிவ் எம்எஸ்ஐ. இதுதான் இந்த மெத்தட்ஸ் தான் அவங்க யூஸ் பண்ணணும், அதுதான் நாவல்ட்டி அப்படின்னா. யூட்டிலிட்டேரியன் அப்படின்னும் போது என்னென்னா யூட்டிலைசேஷன் பார்த்தோம், யூட்டிலிட்டேரியன்ஸ் இருக்கு. அது டீச்சிங் லேர்னிங் ரிசோர்ஸஸ் need to have the utilitarian value. அதாவது resources does not possess any positive or negative characteristics. ரிசோர்ஸஸ் வந்து பாசிட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸோ இல்லை நெகட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸோ பிரதிபலிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. But it is the utilitarian value that determines the positive negative characteristics. When the teacher making use of them on a frequent basis, in such cases they are regarded as positive and advantageous. In accordance with the research studies, the teaching resources that one put into operation by the teacher in imparting information to the student have a high utilitarian value. அப்போ இதில் வந்து பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் வந்துட்டே இருக்குது, அதை திரும்பி திரும்பி சொல்லும் போது அப்படின்னா அது ஓகே, அது குட் அப்படின்னு சொல்கிறாங்க. பாசிட்டிவாக அட்வான்டேஜஸாக இருந்துச்சுன்னா அது ஓகே, நெகட்டிவாக வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். மல்டிபிள் யூட்டிலிட்டி இஸ் ரிகார்டட் ஒன் ஆஃப் த சஃபிஷியன்ட் கேரக்டரிஸ்டிக். இது ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸே எழுதியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது, இன்டர்நெட் யூஸ் பண்ணுறது ஆர் நாட் ஒன்லி மேட் யூஸ் ஆஃப் ஒன் பர்டிகுலர் சப்ஜெக்ட்.
ஒரு பர்ட்டிகுலர் சப்ஜெக்டை படிக்கிறது மாத்திரம் இல்லைல்ல, இன்டர்நெட்டில் பலதரப்பட்ட சப்ஜெக்ட்ஸை நம்ம படிக்கலாம். பட் தே ஆர் மேட் யூஸ் ஆஃப் ஆல் தி சப்ஜெக்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் அசைன்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ் எக்ஸெட்ரா ஃபார் வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ்க்கு ஒரே சப்ஜெக்ட்டுக்கு இல்லை. தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணி அசைன்மெண்ட் எழுதலாம், ப்ராஜெக்ட் பண்ணலாம், ரிப்போர்ட் எழுத பண்ணலாம். இது எல்லாமே வந்து இன்டர்நெட்டில் இருக்குது. அண்ட் டெக்னாலஜிஸ் அண்ட் இன்டர்நெட் ஆர் ரிகார்டட் டு பி ஆஃப் மல்டிபிள் யூட்டிலிட்டி. அப்போ டெக்னாலஜியும் இன்டர்நெட்டையும் தான் இவங்க வந்து மல்டிபிள் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ் ஆஃப் ஹேண்டிலிங், ஈஸி ஆஃப் ஹேண்ட்லிங். ஸோ ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்கணும்னு சொன்னாங்களே டீச்சிங் லேர்னிங் ரிசோர்ஸஸ். அப்போது அதில் என்னென்ன நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா, லேப்டாப்ஸாக இருக்கலாம், ஐபேட்ஸ், மொபைல் ஃபோன் எக்ஸெட்ரா கேன் பி கேரிட் அவுட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் அண்ட் ஈஸி டு ஹேண்டில். இல்லையா, இது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். அது மாதிரி ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆன் த அதர் ஹேண்ட் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் நாட் ஈஸி. இதே டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னா அதை இங்கேருந்து அங்கே தூக்கிட்டு போக முடியாது, அங்கேருந்து இங்கே தூக்கிட்டு போக முடியாது, அது ஈஸி கிடையாது. The teaching learning resources such as graphs or charts, pictures, diagrams, images இதெல்லாமே நம்ம கையால் வரையுது. இதெல்லாமே என்னது, மேனேஜபிள். ஈஸியாக நம்ம வந்து இங்கேருந்து ஒரு கிளாஸ்க்கு இன்னொரு கிளாஸ்க்கு தூக்கிட்டு போக முடியும், காமிக்க முடியும். சம் ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ் such as projectors, overhead projector எக்ஸெட்ரா ஆர் ஈஸி டு கேரி. ஓவர்ஹெட் சின்ன சின்ன ப்ரொஜெக்டர்லாம் இப்போ வந்துருச்சு, அது எல்லாமே ஈஸி டு கேரி அண்ட் ஹேண்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் முடிஞ்சிச்சு. அடுத்தது கைட்லைன்ஸ் ஃபார் செலக்டிங் டீச்சிங் லேர்னிங் ரிசோர்ஸஸ். டீச்சிங் லேர்னிங் ரிசோர்ஸஸை செலக்ட் பண்ணுறதுக்கு கைட்லைன்ஸ் என்ன? கன்சிடர் த எக்ஸ்பெக்டட் லேர்னிங் அவுட்கம்ஸ். என்ன வந்து லேர்னிங் அவுட்கம்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் டிஸ்கிரைப்ட் இந்த கரிக்குலமில் நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, கன்சிடர் த பர்டிகுலர் நீட்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸோட நீட் என்ன, அதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணணும். டு நாட் எக்ஸ்போஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஹைலி அஃபென்சிவ் ஆர் அப்சன்ஸ் மெட்டீரியல்ஸ். ஓகே, ஒரு அப்சசிவாக அதில் இருக்கக்கூடாதவங்க, அதே மாதிரி அஃபென்சிவாக இந்த மெட்டீரியல் எனக்கு தான் அப்படி அடித்து சண்டை போட்டு அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா. ensure that teaching learning resources are suitable for the age and class. இந்த ஏஜுக்கு இந்த மெட்டீரியல் ரிசோர்ஸஸ் வந்து ஆப்டாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திக்கணும். கன்சிடர் த வேர்ட்ஸ், பிஹேவியர், இமேஜஸ் ஆர் தீம்ஸ் ஆஃப் த ரிசோர்ஸஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தி டெக்ஸ்டாக இருக்கலாம். உங்களோட பிஹேவியர் வந்து ஒரு டெக்ஸ்டாக இருக்கலாம், வேர்ட்ஸு, இமேஜஸ், இது தீம்ஸ் எல்லாமே ஒரு வேர்டாக கூட இருக்கலாம், டெக்ஸ்டாக கூட இருக்கலாம். இம்பேக்ட் ஆன் த ஆடியன்ஸ் ஏஜ் குரூப், ஆடியன்ஸோட ஏஜ் குரூப்பை அதை இம்பேக்ட் பண்ணும். லிட்ரரி, அது மாதிரி ஆர்டிஸ்டிக் ஆர் எஜுகேஷனல் மெரிட் ஆஃப் த மெட்டீரியல், இதெல்லாமே நம்ம பார்த்துக்கணும். பிரின்சிபல் இல்லைன்னா ஹெட் மாஸ்டர் வந்து கன்சல்ட் பண்ணும் டீச்சிங் ஃபேக்கல்ட்டிகிட்ட. எதை பற்றி அப்படின்னாக்கா எந்த ரிசோர்ஸஸ் நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணணும், கன்சல்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. அடுத்தது டாபிக் 2, ரிசோர்ஸ் சென்டர் ஏரியா டெஃபினேஷன். ரிசோர்ஸ் சென்டர்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது இதில் நிறைய இருக்குது, இதில் ரிசோர்ஸ் சென்டர்னால் நான் பார்க்குறேன். த ரிசோர்ஸஸ் ஆர் டு பி யூஸ்டு டியூரிங் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் டு பி கெப்ட் அண்ட் மெயின்டைன் சம்வேர். இல்லையா, நீங்கள் ஒரு சார்ட் யூஸ் பண்ணால் கூட அந்த சார்ட்டை திருப்பி அதை மெயின்டைன் பண்ணி ஒரு இடத்துல வைக்கணும்ல, அந்த ஏரியாவை தான் இவங்க சொல்கிறாங்க. திஸ் லொக்கேஷன் இஸ் நோன் அஸ் ரிசோர்ஸ் சென்டர் இல்லைன்னா ரிசோர்ஸ் ஏரியா. அப்போ நீங்கள் வந்து ஒரு சார்ட்டு, ஒரு ஃபோட்டோகிராஃபு, இல்லை ஒரு மொபைல், இல்லை ஐபேடு இதெல்லாம் வைக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு இடம் வேணும், அந்த இடத்துக்கு பேர் தான் ரிசோர்ஸ் சென்டர். ரிசோர்ஸ் சென்டர்ஸ் மே ஆல்சோ ஹேவ் த அதர் சர்வீசஸ் அஸ் வெல். எக்ஸாம்பிள் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிஸ். அங்கேயுமே வந்து நீங்கள் சார்ட்டை தயாரிக்கலாம். அந்த மாதிரி கூட அந்த ரிசோர்ஸ் சென்டர்ஸில் சில சர்வீசஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிசோர்ஸ் சென்டர் அக்காமடேஷன், இதுக்கு அக்காமடேஷன். ஓகே, அக்காமடேஷன் அப்படிங்கும்போது எவ்ரி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஹேஸ் நார்மல் கிளாஸ் ரூம். எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும் நார்மலான கிளாஸ் ரூம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ரூம் அப்படின்றது இருக்குது. எக்ஸிஸ்டிங் கிளாஸ் ரூம் மே பி கன்வெர்டட் இன்டு அ ரிசோர்ஸ் சென்டர். ஏற்கனவே இருக்கிற கிளாஸ் ரூமே நீங்கள் என்னவா மாற்றிக்கலாம், ரிசோர்ஸ் சென்டராக நீங்கள் வச்சுக்கலாம். த மாடிஃபிகேஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஆர்டினரி கிளாஸஸ் கேன் பி டன் வித் லெஸ் காஸ்ட். ஓகே, ஏற்கனவே இருக்கிற கிளாஸ் ரூமை நீங்கள் மாடிஃபை பண்ணி கூட வச்சுக்கலாம் ஒரு குறைஞ்ச செலவில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபர்னிச்சர் கேன் பி ரீஅரேஞ்ச்டு பார்ட்டிஷன்ஸ். ஃபர்னிச்சர் வந்து நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் சின்ன சின்ன பார்ட்டிஷனாக.
If needed can be provided with the help of plywood. சில நேரத்துல நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், plywood வச்சு கூட நீங்க வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. The resource center must have some place where students can work. ஓகே, அந்த ரிசோர்ஸ் சென்டர்ல கொஞ்சம் இடம் கூட விட்டுருக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அத வேலை பார்க்கறதுக்கு. இல்ல ஸ்டாஃப் வந்து உட்கார்ந்து அங்க என்ன ரிசோர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத அப்படி பார்த்து எடுத்துட்டு போறதுக்கு தான். எக்விப்மெண்ட் கேன் பி ஸ்டவ்ட். டெக்னீஷியன்ஸ் கேன் ரிப்பேர் எக்விப்மெண்ட். டெக்னீஷியன்ஸ் வந்து என்ன பண்ணலாம், எக்விப்மெண்ட்ஸை ரிப்பேர் பண்ணலாம். தேர் ஷுட் பி சம் ஸ்பேஸ் ஃபார் கிவிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ். அங்க வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கும் டு give instructions. A modern resource center should be especially designed for accommodation up to 50 students at one time. ஒரு மாடர்ன் ரிசோர்ஸ் சென்டர் வந்து எஸ்பெஷலி கொடுக்கணும், டிசைன் பண்ணணும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டைமில் உட்காந்து அவங்க வந்து இந்த இதை செய்கிற மாதிரி. அதுதான் வந்து அகாமடேஷன்னா ஹியூமன்ஸ்க்கு இடம் கொடுக்கறது. ஓகே, அது டீச்சராக ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், மெட்டீரியல்ஸாக இருக்கலாம், எல்லாத்துக்கும். ஃபர்னிச்சர் என்ன ரிசோர்ஸ் சென்டர். ரிசோர்ஸ் சென்டரில் ஃபர்னிச்சர் யூஸ் பண்ணுவோம். அப்பார்ட் ஃப்ரம் த கிளாஸ் ரூம் ஃபர்னிச்சர்ன்ற போது டேபிள், டெஸ்க்கு, சேரு, இது எல்லாமே இருக்கு இல்லையா, பெஞ்சு. ஸோ ரிசோர்ஸ் சென்டர் ரெக்வயர்ஸ் ஆஃப் ஃபாலோயிங் ஃபர்னிச்சர். அதில் வந்து ஒர்க் டேபிள்ஸ் இருக்கலாம், ஸ்டோரேஜ் ஆஃப் ரிசோர்ஸ் மெட்டீரியல்ஸ், டிஸ்பிளே ஸ்டாண்ட்ஸ், அப்புறம் கேட்டலாக், இன்டெக்ஸ், ஃபர்னிச்சர், இது எல்லாமே இருக்கலாம். ஒர்க் டேபிள்ஸ்ன்னும் போது இந்த ரிசோர்ஸ் சென்டர் லேர்னர்ஸ் ஒர்க் இன் அ குரூப். ரிசோர்ஸ் சென்டரில் லேர்னர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணலாம், குரூப்பாக ஒர்க் பண்ணுற அளவுக்கு இருக்கலாம். அப்போ ஒரு ஒர்க் டேபிள் இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லை இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒரு ஒர்க் டேபிள் இருக்கலாம். ஒர்க் டேபிள்ஸ் ஆர் ரிக்வயர்ட் ஃபார் ப்ரொவைடிங் ஒர்க் ஃபெசிலிட்டிஸ். ஒர்க் ஃபெசிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அந்த ஒர்க் டேபிள்ஸ். சம்டைம்ஸ் தே நீட் லார்ஜ் ஒர்க்ஸ் ஃபார் சர்ஃபேசஸ் டு ஸ்ப்ரெட் மேப்ஸ். சில இடத்துல பார்த்தீங்கன்னா மேப்ஸை வந்து விரிக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் இருக்கலாம், சார்ட்டை பிரித்து போடுறதுக்கு, பிளான்ஸு, டயக்ராம்ஸ், இல்லுஸ்ட்ரேஷன்ஸ், இது எல்லாமே அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு இருக்கணும். தஸ் ரிசோர்ஸ் சென்டர் மே ஹாவ் செவரல் டேபிள்ஸ். அப்போ ரிசோர்ஸ் சென்டரில் செவரல் டேபிள்ஸ் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டோரேஜ் ஆஃப் ரிசோர்ஸ் மெட்டீரியல்ஸ். இந்த ரிசோர்ஸ் மெட்டீரியல்ஸ்லாம் கொண்டு போய் எங்கே ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸ்டோரேஜ் இன் ரிசோர்ஸ் சென்டர் கேன் யூஷுவலி பி அ ப்ராப்ளம். இங்கே அது ஒரு ப்ராப்ளமாக வருது ஆஃப் த வெரைட்டி ஆஃப் ஷேப்ஸ். ஏன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டாக இருக்கும், இன்னொன்று ஸ்கொயராக இருக்கும். அதுக்கு இந்த இடத்துல வைக்க முடியுமா, அந்த இடத்துல வைக்க முடியுமா, அதோட சைஸ் ஆஃப் த மெட்டீரியலும் பார்த்திங்கன்னா ஒன்று பெருசாக இருக்கும், அதெல்லாம் அந்த கபோர்டில் சேராது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது இல்லையா. For easy identification, the resources may be stored in the following 3 ways. ஸோ ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து எந்த மாதிரி வழிகளை பின்பற்றினா, ஒரு 3 வழிகளை சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் அந்த ரிசோர்ஸஸை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ரிசோர்ஸஸ் மே பி ஸ்டோர் பை சப்ஜெக்ட் ஏரியா. ஓகே, ஸோ நீங்கள் வந்து தமிழ் சப்ஜெக்டுக்கு உரிய மெட்டீரியல்ஸை நீங்கள் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு வழி. ஓகே, இங்கிலீஷ் சப்ஜெக்ட் ஏரியாஸில் நீங்கள் உங்களோட மெட்டீரியல்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஹியர் ஆல் ஐட்டம்ஸ் கன்சர்னிங் இந்த சேம் சப்ஜெக்ட் ஏரியா ஆர் குரூப்டு டுகெதர். அப்போ எல்லா சப்ஜெக்ட்டுமே ஒரே இடத்துல வச்சு குரூப் பண்ணி வச்சுருக்காங்க. திஸ் இஸ் வெரி கன்வீனியன்ட் ஃபார் த யூசர். எல்லா ஐட்டம்ஸுமே ஒரே இடத்துல சப்ஜெக்ட் ஏரியா வைஸ் நம்ம வச்சோம்னா அது வந்து ஈஸியாக இருக்கும், கன்வீனியண்ட்டாக இருக்கும். பட் டிஃபிகல்ட்டிஸ் ஆல்வேஸ் அரைஸ் இல்லையா. டிஃபிகல்ட்டிஸுங்கிறது எப்பொழுதுமே வந்துட்டு தான் இருக்கும். Media related apparatus of different shapes and sizes have to be kept together. ஸோ மீடியா ரிலேட்டடாக ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இல்லைனா சைஸஸ் வந்து ஒரே இடத்துல வைக்கிறதுக்கு டிஃபிகல்ட்டிஸ்ன்றது எப்படியா இருந்தாலும் இருக்கும் அப்படின்றாங்க. ரெண்டாவது, ரிசோர்ஸஸ் மே பி ஸ்டோர்ட் பை டைப். இந்த டைப் ஆஃப் ரிசோர்ஸஸ், ஓகே, இந்த சார்ட்டுன்னா இந்த இடத்துல வைங்க, அடுத்தது இங்கே பீட்ஸ் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் இங்கே வைங்க. இன் திஸ் மெத்தட் சிமிலர் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஆர் ஸ்டோர் டுகெதர். அப்போ ஒரே சிமிலராக இருக்கிற மெட்டீரியல்ஸ்னால் ஒரே இடத்துல வச்சுருக்காங்க. ஆல் வீடியோ கேசட்ஸ், ஆல் புக்ஸ், ஆல் டேப்ஸ், லைட்ஸ் எக்ஸெட்ரா ஆர் லொக்கேட்டட் இன் த சேம் பிளேஸ். ஒரு வீடியோ கேசட்டாக இருக்கலாம், புக்காக இருக்கலாம், டேப்ஸாக இருக்கலாம், ஸ்லைட்ஸாக இருக்கலாம், இதெல்லாம் ஒரு பிளேஸில் நீங்கள் வச்சுக்கோங்க. திஸ் மீன்ஸ் த யூசர் வில் have to visit several locations to collect a variety of materials. Storage according to this method leads to a
மோர் ஜுடிஷியஸ் யூஸ் ஆஃப் ஸ்பேஸ். அப்போ இந்த ரிசோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னாவே அவங்க வந்து ஒரு டீச்சர் போய் எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்து தான் அவங்களோட ரிசோர்ஸஸை எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நிறைய ஸ்பேஸ் அதுக்கு தேவைப்படுது அண்ட் அலவுஸ் ஈஸி டு அண்ட் செக்கிங் ஆஃப் மெட்டீரியல்ஸ். அது மாதிரி ஈஸியாக செக் பண்ணி மெட்டீரியல்ஸை எடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. தேர்ட் வே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் ரிசோர்ஸஸ் மே பி லொக்கேட்டட் டுகெதர். ஸ்பெஷலான ரிசோர்ஸஸ் சில இது இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு இடத்துல வச்சுக்கலாம். ஈவன் இஃப் த ஐட்டம்ஸ் ஆர் ஆஃப் யுவர் மிக்ஸ்டு டைப், where the trainees can have quick access to these special resources. ட்ரெயினிஸ் எல்லாமே ஈஸியாக அந்த மெட்டீரியல்ஸை எடுத்துக்கிற மாதிரி. Finding the items easily gives the user confidence to use the resource center. ஸோ இவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும், நம்ம ஏன்னா ஒரே இடத்துல இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொன்று டிஸ்பிளே ஸ்டாண்ட். இந்த டிஸ்பிளே ஸ்டாண்ட்ஸ் அப்படின்னும் போது as mentioned earlier, ஏற்கனவே நம்ம வந்து மென்ஷன் பண்ணபடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, the resources may be used both by teachers as well as the learners. டீச்சர்ஸும் யூஸ் பண்ணலாம் ரிசோர்ஸஸை, லேர்னர்ஸும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தானே. ஒன் மே ஆல்சோ டிஸ்பிளே த கம்ப்ளீட்டட் ஒர்க் ஆஃப் த நியூலி அக்வயர்ட் ரிசோர்ஸஸ். சரியா, சில இதில் வந்து ஒரு நியூவாக வந்து சில ரிசோர்ஸஸை வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே ஃபார் திஸ் டிஸ்பிளே ஸ்டாண்ட்ஸ் ஆர் ரிக்வயர்ட். அப்போ இதுக்கு ஒரு டிஸ்பிளே ஸ்டாண்ட்ஸுன்றது ரொம்ப முக்கியம், அது தேவைப்படுது. டிஸ்பிளே ஸ்டாண்ட்ஸ் கேன் பி ஒரு பின் போர்டாக இருக்கலாம், இல்லை ஒரு சாஃப்ட் போர்டாக இருக்கலாம், எது வந்து வாலில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி போர்ட்டபிளாக கூட அது இருக்கலாம் அப்படின்றாங்க. போர்ட்டபிள் ஸ்டாண்ட்ஸ் ஆர் வெரி யூஸ்ஃபுல் பிகாஸ் they can be moved around the center to lend and variety and interest to the layout. ஓகே, ஸோ இந்த போர்ட்டபிளான ஸ்டாண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை இங்கேருந்து அங்கே மாற்றிக்கலாம், அங்கேருந்து இங்கே கொண்டு வரலாம், அதனால் அந்த மாதிரி ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுங்கள். இன்னொன்று சொல்கிறாங்க மேக்னெட்டிக் போர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள், அதுவும் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னா. இந்த டிஸ்பிளே ஸ்டாண்ட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஹாவ் த டிபார்ட்மெண்டல் நேம். அப்போ இந்த டிஸ்பிளே ஸ்டாண்டில் இந்த டிபார்ட்மெண்ட் தான் இந்த இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறது இருக்கிறது நல்லது. அண்ட் ஆல் டிஸ்பிளேஸ் மஸ்ட் ஹாவ் ப்ராப்பர் ஹெட்டிங்ஸ். எல்லா டிஸ்பிளேஸ்லையும் ப்ராப்பரான ஹெட்டிங்ஸ் இருக்கணும். வேறெவர் ரெக்வயர்ட் கலர்ஸ் மேபி யூஸ் டு டேக் த டிஸ்பிளே அட்ராக்டிவ். எங்கெல்லாம் வந்து அட்ராக்டிவாக நம்ம கலர்ஸ் யூஸ் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது தான். அடுத்தது கேட்டலாக் இண்டெக்ஸ் ஃபர்னிச்சர். கேட்டலாக் இண்டெக்ஸ் ஃபர்னிச்சர் போது இண்டெக்ஸிங் ஷுட் பி டன் ஆன் கார்ட்ஸ். இண்டெக்ஸிங்கிறது கார்ட்ஸ் வந்து நீங்கள் பண்ணுங்கள். இண்டெக்ஸ் கார்ட்ஸ் அரேஞ்ச் இன் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்ஸில் அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த ரிசோர்ஸ் சென்டரில் இங்கே தான் இருக்குது அப்படின்னு. ஃபார் தி ஸ்பெஷல் ஃபர்னிச்சர்ன்றது தேவைப்படுது. இந்த ஃபர்னிச்சர் விச் ஹெல்ப்ஸ் இன் ஸ்டோரிங் இண்டெக்ஸ் கார்ட்ஸ் இஸ் கால்டு கேட்டலாக் ஃபர்னிச்சர். அந்த இண்டெக்ஸ் கார்ட்ஸை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபர்னிச்சர் தேவைப்படுது. அந்த ஃபர்னிச்சருக்கு பேர் தான் கேட்டலாக் ஃபர்னிச்சர் அப்படிங்கிறாங்க. கேட்டலாக் ஃபர்னிச்சர் கேன் பி டிசைன்ட் அக்கார்டிங் டு த ரெக்வயர்மெண்ட் ஆஃப் த ரிசோர்ஸ் சென்டர். அப்போ ரிசோர்ஸ் சென்டருக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கேட்டலாக் ஃபர்னிச்சர்ன்றதை டிசைட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிசைன் பண்ணி எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ரிசோர்ஸ் சென்டர். இதில் வந்து எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்க்குறது எல்லாமே ரிசோர்ஸ் சென்டர்ஸை பற்றியே. ஓகே, ஸோ இதில் என்கரேஜ் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் டு enhance the atmosphere of value-oriented education. ஸோ ஒரு கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷனை என்கரேஜ் பண்ணணும். ஓகே, எல்லாரும் வந்து கலந்து கொள்கிற மாதிரி. அப்போது வந்து அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும், வேல்யூ ஓரியன்ட் எடுகேஷனாக இருக்கும். எஸ்டாப்ளிஷ் அ நெட்ஒர்க் ஆஃப் லைக் மைண்டட் அண்ட் டெவலப் ஈச் நெட்ஒர்க், தட் இஸ் டீச்சர்ஸ் நெட்ஒர்க்னு தனியாக வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு ஒரே மாதிரியான எண்ணம் தானே, நல்லா டீச் பண்ணணும் அப்படிங்கிறது, சில்ட்ரன்ஸோட நெட்ஒர்க் இப்படி இருந்து நீங்கள் வந்து ஒரு லைக் மைண்டட் பீப்புள்ஸ் வந்து சேர்த்து நெட்ஒர்க் ஃபார்ம் பண்ணலாம். த்ரூ தீஸ் ERCs, அதாவது educational resource centers, we can activate a process of education where the present poorest in the rural areas will be provided authentic education for their holistic development. அப்போ இந்த மாதிரி poorest ஏரியாஸ்லாம் இருக்காங்களே அவங்களுக்கும் நம்ம நல்ல ஒரு கல்வி முன்னேற்றத்தில் கொண்டு வந்து நம்ம வழிநடத்த முடியும், இந்த மாதிரி ஒரு எஜுகேஷனல் ரிசோர்ஸ் சென்டர்னு இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. த ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங் வில் பி சைல்டு ஓரியன்ட் அண்ட் ஆக்டிவிட்டி பேஸ்ட். அப்போ இந்த ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும், சைல்டு ஓரியன்டாக இருக்கும், ஆக்டிவிட்டி பேஸ்டாக இருக்கும்.
ஸோ தட் ட்ராப் அவுட் அதாவது ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்ஸுன்றவங்க இருக்க மாட்டாங்க. அது குறைஞ்சிரும். த அப்ரோச் டு எஜுகேஷன் வில் நாட் பி இன்ஸ்டிடியூஷனல் பட் பீப்புள் ஓரியன்டட். இந்த அப்ரோச் வந்து எஜுகேஷன் இருக்காது, இன்ஸ்டிடியூஷனல் இருக்காது, ஆனால் பீப்புள் ஓரியன்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஷுட் பி அ கம்ப்ளீட் ட்ரைனிங். இது வந்து ஒரு முழுமையான ட்ரைனிங் கொடுக்கறது அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் ஹியூமன் பர்சன்ஸை ஃபார்மேட் பண்ணுறது. It should cover the physical, social, spiritual and moral development of the integral human personality. இது வந்து ஒரு ஃபிசிக்கல், சோஷியல், ஸ்பிரிச்சுவல், மாரல் டெவலப்மெண்ட்டை எல்லாத்தையும் வளர்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேல்யூ அண்ட் ரைட் ஆட்டிடியூட் மஸ்ட் பி இன்கல்கேட்டட் இன் தீஸ் பிரைமரி ஸ்கூல் அண்ட் ஃபண்டமெண்டல் பேசிஸ் ஆஃப் அ ட்ரூ ஹியூமன் டெவலப்மெண்ட். வேல்யூஸ் இதில் வந்து கிடைக்கலாம். ரைட்டான ஆட்டிடியூட்ஸ் வந்து இந்த ப்ரைமரி ஸ்கூல்ஸ்லாம் வந்து இன்கால்குலேட் பண்ணும்போது ஃபண்டமெண்டல் பேசிஸ் ஹியூமன் டெவலப்மெண்ட்டுக்கு இது எல்லாமே ஒரு அடிப்படையான தேவை அப்படின்னு. டு இன்வால்வ் டீச்சர்ஸ் இந்த ப்ரைமரி ஸ்கூல்ஸ் என்னென்னு ஆர்கனைஸ்ட் அண்ட் எஃபெக்டிவ்லி. அது மாதிரி டீச்சர்ஸை வந்து இன்வால்வ் பண்ணி ப்ரைமரி ஸ்கூல்ஸில் எஃபெக்டிவாக ஆர்கனைஸ்டாக அவங்கள ஒர்க் பண்ண வைக்கலாம், இன்வால்வ் பண்ண வைக்கலாம். டு ஹெல்ப் த ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் லேர்ன் தி ஸ்கில்ஸ். இது மாதிரி ரூரல் ஸ்டூடெண்ட்ஸாக வந்துட்டு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கோ லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு நியூ டீச்சிங் மெத்தட்ஸு இதுக்கு எல்லாத்துக்கும் க்ரியேட்டிவாக அவங்கள திங்க் பண்ண வைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் உதவுது. டு ஸ்ப்ரெட் த ஐடியா ஆஃப் இம்ப்ரூவைசிங் தி குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன். இது மாதிரி ஒரு தரமான ஒரு கல்வியை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு இது வந்து நல்லா உதவி செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த டாபிக் ரிசோர்ஸ் பேங்க். ஓகே, ஸோ இதெல்லாமே 5 மார்க்லையும் கேட்கலாம், ஒரே இதாகவும் கேட்கலாம். ரிசோர்ஸ் பேங்க் அப்படிங்கிறது இஸ் அ கியூரேட்டட் செலெக்ஷன் ஆஃப் ரிசர்ச் பேஸ்ட் ரிசோர்ஸஸ். ஓகே, இது வந்து ஒரு ரிசர்ச் பேஸ்டு, இது வந்து ஆராய்ச்சியை பேஸ் பண்ணி இருக்குன்றாங்க இந்த ரிசோர்ஸஸ்லாம். அதாவது டீச்சர் வந்து இதை வந்து எதுக்காக யூஸ் பண்ணலான்னா ஸ்கஃபோல்ட் ஆக்சஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸ்கஃபோல்டாக யூஸ் பண்ணலாம் எதுக்காக? லேர்னர்ஸ்க்காக அவங்களுக்கு ஒரு முட்டு கொடுத்து அவங்கள படிக்க வைக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு சில பேருக்கு வந்து ஃபவுண்டேஷன் அடிப்படை தேவை வந்து இருக்கும் இல்லையா, அப்போ அதுக்காக ஸ்பெஷலாக. த பேங்க் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் எனி ஒன் ஒர்க்கிங் டிரெக்ட்லி வித் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த பேங்க்கு தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா. ஓகே, ஸோ எந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டேரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு. ஆர் தோஸ் ஹூ சப்போர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டாஃப். இல்லை ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டாஃப்க்கு கூட அது சப்போர்ட் பண்ணும். Although the resource bank is primarily intended to serve the needs of students who are significantly behind the grade level in literacy or numeracy. ஓகே, ஸோ ரிசோர்ஸ் பேங்க்குங்கிறது முதன்மையாக யாருக்கு ஹெல்ப் பண்ணுது, சர்வ் பண்ணுது, எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூ ஆர் சிக்னிஃபிகன்ட்லி பிஹைண்ட் கிரேட், அதாவது பின்தங்கி இருக்காங்களா படிப்பில், நியூமரிக்கல் ஸ்கேலில், லிட்ரரியிலலாம் அவங்களுக்கு அப்படின்னாங்க. இங்கிலீஷ் லேர்னர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரிசீவிங் ஸ்பெஷல் எஜுகேஷன் சர்வீசஸ். இந்த இங்கிலீஷ் லேர்னர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஒரு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு லேர்ன் பண்ணுவாங்க, அது மாதிரி ஸ்பெஷல் எஜுகேஷன் சர்வீசஸ் இதெல்லாம் கூட இதெல்லாம் இருக்குது. இட் கண்டைன்ஸ் டூல்ஸ் தட் கேன் பி யூஸ்ஃபுல் ஃபார் த ப்ராட் அரே ஆஃப் லேர்னர்ஸ். ஓகே, அது மாதிரி நிறைய டூல்ஸ், யூஸ்ஃபுல் டூல்ஸ் வந்து அதில் இருக்கும் அப்படின்றாங்க. எதுக்கு? ஒரு ப்ராட் ஏரியா நம்ம படிக்கலாம் அப்படின்றதுக்காக கூட அங்கே வந்து டூல்ஸ் இருக்குது. டு ஃபைண்ட் த ரிசோர்ஸ் பேங்க், டீச்சர்ஸ், டீச்சர் எடுக்கேட்டர்ஸ் அண்ட் கரிக்குலம் டிசைனர்ஸ் கேன் ஃபைண்ட் அக்சசிபிலிட்டி ரிசோர்ஸ் பேங்க் இந்த பிளாட்ஃபார்ம். ஓகே, ஸோ ஒரு ரிசோர்ஸ் பேங்க்கு இல்லை டீச்சர்ஸ் இல்லை டீச்சர் எடுக்கேட்டர் இல்லை கரிக்குலர் டிசைனர் இவங்கள மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கும்போது இந்த ரிசோர்ஸ் பேங்க்குங்கிறது ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது, அவங்கள ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றதான். இதில் 6 கேட்டகரிஸ் இருக்குது. ஹவு டு யூஸ் த பேங்க். ஓகே, எப்படி நீங்கள் பேங்க்கை யூஸ் பண்ணலாம். ரீடிங் ரிசோர்ஸஸ் என்னது, சரி, ரைட்டிங் ரிசோர்ஸஸ் என்ன, லாங்குவேஜ் ரிசோர்ஸஸ் இருக்குது, மேத் ரிசோர்ஸஸ் இருக்குது, செல்ஃப் டைரக்டட் லேர்னிங், இது எல்லாமே 6 கேட்டகரிஸாக இதில் இருக்குது அப்படின்னு. ஈச் கேட்டகரிஸ் கண்டைன் 6 ரிசோர்ஸ் டைப்ஸ் கண்டைனிங் இன்ஃபர்மேஷன், ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டூல்ஸ் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன் சப்போர்ட். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் 6 டைப்ஸ் இருக்கும். அதில் என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் இருக்கும், ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி, டூல்ஸ் என்ன, அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன் சப்போர்ட் எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க. ஈச் டைல் இஸ் ஆர்கனைஸ்ட் ஆஃப் வாட். ஒரு டைலுமே என்ன மாதிரி இருக்கும்னா ஒரு டைலில் வாட், இன்னொன்றில் வென்,
இது வந்து ஹூ, யார் கண்டுபிடிச்சா, இது எதுக்காக அப்படிங்கிற டேப்ஸ் வந்து அதில் இருக்கும். இந்த வாட் டேப் சம்மரைசஸ் த ரிசோர்ஸஸ். வாட் டேபுங்கிறது தான் சம்மரைஸ் பண்ணி வச்சிருக்கோம் அந்த ரிசோர்ஸஸை. வென் டேப் அப்படிங்கிறது டிஸ்கிரைப்ஸ் வென் டு யூஸ், எப்போ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த வென் டேப் தான் சொல்லுமா. அந்த டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட் டு யூஸ், எந்த டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஒய்ங்கிறது என்ன கொடுக்கும்னா ரிசோர்ஸ் இஸ் எஃபெக்டிவ் அண்ட் இன்க்ளூட் சைட்டேஷன். ஓகே, ரிசோர்ஸ் வந்து எஃபெக்டிவாக இருக்கா, சைட்டேஷன்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒயில் வரும். ஹவு டேபுங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரெக்ஷன்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்க்காக. யூ வில் ஃபைண்ட் த லிங்க் டு ரிசோர்ஸஸ், வீடியோஸ் அண்ட் விஷுவல் எக்ஸாம்பிள்ஸ் ஆன் த ரைட் சைட் ஆஃப் த பேஜ். நீங்கள் வந்து லிங்க் ரிசோர்ஸஸ், வீடியோஸ் இதெல்லாமே ரைட் சைட் ஆஃப் த பேஜில் நீங்கள் பார்க்கலாம். தெர் ஆர் மெனி டீச்சர்ஸ் ரிசோர்ஸ் பேங்க்ஸ் இன் வேரியஸ் கேட்டகரிஸ். லைக் எப்படி எப்படிலாம் இருப்பாங்க, அஃபிஷியல் கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் இருக்குது, அதுக்கு பேர் OFSTED அப்படிங்கிறதுல இருக்குது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபார் எடுகேஷன்ன்றது இருக்குது. NARIC NAVIC அப்படின்றது இருக்குது. எஜுகேஷ்னல் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸ் டோஜோ அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது, பேட்லெட்டுன்ற ஒரு வெப்சைட், பீஸான்றது இருக்குது, ஸ்க்ராட்சு, கஹூட், ஃப்ளிக்கர்ஸ் இது எல்லாமே. லெசன் ரிசோர்ஸஸ் அப்படிங்கும்போது பிபிசி பைட் சைஸ், ப்ரைமரி ரிசோர்ஸஸ், டீச்சிங் ஐடியாஸ், ட்விங்கிள், டீச்சர் ஹப், டூடில் மேத்ஸ் இது எல்லாமே அதில் வந்து ரிசோர்ஸஸாக இருக்குது, லேர்னிங் ரிசோர்ஸஸாக. ஸ்பெஷலைஸ்டு வெப்சைட்ஸ் அண்ட் பிளாக், எடுகேஷன் சப்போர்ட், பார்ட்னர்ஷிப், எடா மாதிரி, இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட், டீச்சர் டூல் கிட், ஸ்கூல்வெல் இது எல்லாமே வந்து எடட்டோப்பியா இது எல்லாமே என்னதுன்னா ஒரு பிளாக்ஸ் இல்லை வெப்சைட்டாக வந்து இருக்குது அப்படின்னு. இது எல்லாமே எடுகேஷனை சப்போர்ட் பண்ணின வெப்சைட். அடுத்தது ரிசோர்ஸ் ஐலாண்ட். ரிசோர்ஸ் ஐலாண்டும் போது என்ன சொல்கிறாங்க, இது வந்து ஒரு தீவு அப்படிங்கிறாங்க இல்லையா, அந்த ரிசோர்ஸோட தீவு. இட் இஸ் அன் ஏரியா இன் கிளாஸ் ரூம், வேறு ஒரே இந்த கிளாஸ் ரூம்லேயே ஒரு இடத்துல வந்து அவங்க ரிசோர்ஸஸை வைக்கிறாங்க. ஆர் மேட் அவைலபிள் இன் ஆல் சைட்ஸ், எல்லா சைட்ஸ்லையுமே இது வந்து அவைலபிளாக இருக்கும். அதாவது சார்ட்ஸு, மேப்ஸு, டெக்ஸ்ட் புக்ஸ், டிக்ஷனரி இது எல்லாமே வந்து ஒரு இடத்துல அவைலபிளாக இருக்கும். அண்ட் அதர் டே டு டே டீச்சிங் ரிசோர்ஸஸ் ஆர் கெப்ட் சப்ஜெக்டிவ் இன் ஆல் சைட்ஸ் ஆஃப் த கிளாஸ் ரூம். இது மாதிரி இன்னொரு இதில் வந்து எல்லா டீச்சிங் ரிசோர்ஸஸையும் அவங்க வந்து ஒரு சைடில் வச்சுருப்பாங்க. while teaching in the class, teacher or students use the resources available in the class. ஓகே, ஒரு கிளாஸை நடத்திட்டு இருக்கும்போது டீச்சர் இல்லைன்னா ஸ்டூடெண்ட் வந்து இந்த ரிசோர்ஸஸில் அதை யூஸ் பண்ணிக்கலாம். தே நீட் நாட் கோ டு ரிசோர்ஸ் சென்டர். இவங்க ரிசோர்ஸ் சென்டருக்கு போய் தான் எடுத்துகிட்டு வந்து அந்த ரிசோர்ஸ் எடுத்து டீச் பண்ணணும், இல்லை ஸ்டூடெண்ட் போய் டீச்சர் அந்த ரிசோர்ஸ் சென்டருக்கு போய் தான் அவங்க லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. bring the necessary teaching items to the class. அந்த மாதிரி என்ன டீச்சிங் ஐட்டம்ஸ் தேவையோ அதை வந்து நீங்கள் கிளாஸ்க்கு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிளாஸ் ரூம் ரிசோர்ஸஸ் ஆர் டீச்சிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் சப்ளைஸ் தட் கேன் யூஸ் இன் your lessons to help learning. These can be things like a page borders-ஆ இருக்கலாம், ரைட்டிங் டெம்ப்ளேட்ஸ், கலர் ஷீட்ஸ் இது எல்லாமே கூட அவங்க வந்து டீச்சிங் ரிசோர்ஸஸ் மெட்டீரியல்ஸாக லேர்னர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்களோட லெசன்ஸில் அவங்க யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கிளாஸ் ரூம் ரிசோர்ஸஸ். கிளாஸ் ரூம் ரிசோர்ஸஸ்க்கு சில எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீஸான நிறைய கிளாஸ் ரூம் ரிசோர்ஸஸ் தட் யூ கேன் யூஸ் டு என்ஹான்ஸ் யுவர் சைல்ட்ஸ் லேர்னிங். இந்த டைம்ஸ் லேர்னிங்கோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இந்த கிளாஸ் ரூம் ரிசோர்ஸஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது வீடியோஸாக இருக்கலாம், மிக்சிங் ஆடியோ விஷுவல்ஸோட கொடுக்கலாம். தேர் ஆர் அ கிரேட் வே டு சப்போர்ட் டீச்சிங். இது எல்லாமே வந்து ஒரு கிரேட் வேயாக இருக்கும் டீச்சிங்கை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. பவர் பாயிண்ட்ஸாக இருக்கலாம். ப்ரெசன்டேஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் யூஸ்ஃபுல் டு யூஸ் அட் த ஸ்டார்ட் ஆஃப் அ லெசன் டு இன்ட்ரடியூஸ் அ டாபிக். ஒரு டாபிக் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அது ஒரு ப்ரெசன்டேஷனாக இருக்கும்போது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட் இஸ் ஈஸி, எஸ்பெஷலி ஹேண்டி வென் யூ கேன் பிரேக் அப் இன்ஃபர்மேஷன் இன்டு பைட் சைஸ் சங்க்ஸ் எவ்ரி சைட். ஓகே, ஸோ இது வந்து ஸ்பெஷலாக வந்து ஹேண்டியாக இருக்கும். இன்ஃபர்மேஷனை சின்னதாக கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ சின்னதாக கொடுக்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக அது புரியும். ஒர்க் ஷீட்ஸ் இருக்கலாம், ஒர்க் ஷீட்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா. தெர் ஆர் எசென்ஷியல் இன் எனி கிளாஸ் ரூம் டு ஹெல்ப் சில்ட்ரன் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் என்கேஜ் வித் டாபிக்ஸ். கிரேட் ஃபார் ஹோல் கிளாஸ் டிஸ்கஷன்ஸ் டூ. இது எல்லாமே வந்து எல்லா கிளாஸ் டிஸ்கஷன்ஸுக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒர்க் ஷீட்டுன்றது.
அடுத்தது புக்ஸ் அண்ட் டிக்ஷனரிஸ் கொடுக்கலாம். புக்ஸ் அண்ட் டிக்ஷனரிஸ் கொடுக்கும்போது இட் கிரேட் டு ஹெல்ப் ப்ரமோட் ரிசர்ச் ஸ்கில்ஸ். இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஆராய்ச்சி அந்த திறமைகள்லாம் வளரும். அண்ட் ஹெல்ப் சில்ட்ரன்ஸ் டு லேர்ன் மோர் அபவுட் அ சப்ஜெக்ட் இண்டிபெண்டன்ட்லி. அப்போ தனியாக உட்காந்து இண்டிபெண்ட்டாக அவங்க ஒரு சப்ஜெக்டை வந்து இன்னும் அதிகமாக லேர்ன் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. யூ குட் ஈவன் ட்ரை புட்டிங் டுகெதர் கிளாஸ் ரூம் டிஸ்பிளேஸ் தட் ஃபோக்கஸ் ஆன் சப்ஜெக்ட். இது வந்து நீங்கள் சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காகவும் இது எல்லாத்தையும் கிளாஸ் ரூமில் போடலாம். இல்லை பிஹேவியர், அட்டெண்டன்ஸு, இது எல்லாமே வந்து ஒரு இடத்துல கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் ரிசோர்ஸ் ஐலண்ட். ஒரே கிளாஸ் ரூம்குள்ளார ஒரு எல்லா சைட்லேயுமே அது வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான். ஐலாண்டுனா என்ன இருக்கும், ஒரு ஊர் இருக்கும், அதை சுற்றி தண்ணி இருக்கும். அப்போ அதை சுற்றி ரிசோர்ஸஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லுவாங்க ரிசோர்ஸ் ஐலாண்ட். அடுத்தது ரிசோர்ஸ் பெனின்சுலா அப்படின்னு. இன் ஜியாகிரபி மீனிங் ஆஃப் பெனின்சுலா இஸ் அ பீஸ் ஆஃப் அ லேண்ட் தட் இஸ் ஆல்மோஸ்ட் சரௌண்டட் பை வாட்டர். இதுவும் பெனின்சுலாவும் என்ன பண்ணுறாங்க, ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் இருக்கும், அந்த லேண்டை சுற்றி தண்ணி இருக்கும். பட் இட் இஸ் கனெக்டட் டு மெயின்லேண்ட் ஆன் ஒன் சைட். ஆனால் இது எல்லாமே என்ன பண்ணும், ஒரு மெயின் லேண்டை கனெக்ட் பண்ணி இருக்கும். இந்த எடுகேஷன் ரிசோர்ஸ் பெனின்சுலா இஸ் அன் ஏரியா ஆன் ஒன் சைட் ஆஃப் அ கிளாஸ் ரூம். அப்போ இது ஒரு லேண்டு, இதை ஒரே சைடு வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம், அதில் வந்து ரிசோர்ஸஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஓகே, இதில் வந்து வேறு ரிசோர்ஸஸ் ஆர் கெப்ட். இங்கே வந்து சுற்றி இருக்காது, அதில் ஐலாண்டில் வந்து சுற்றி மெட்டீரியல்ஸ் இருக்கும், ரிசோர்ஸஸ் இருக்கும். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது, அதில் ஒரு சைடு இருக்குது, ஒரு சைடில் வந்து இவங்க ரிசோர்ஸஸை வச்சுருப்பாங்க. இந்த education resource peninsula is an area on one side of our classroom where resources are kept. It includes, அதில் என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரிண்டட் மெட்டீரியல்ஸோ, டிஜிட்டல் இல்லைன்னா நான் டிஜிட்டல் மெட்டீரியல்ஸோ, அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணாங்க. இட் இஸ் அ மினியேச்சர் ரிசோர்ஸ் சென்டர். இது வந்து ஒரு மினியேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இது முடிஞ்சுது. ஓகே, அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ். ரிசோர்ஸஸில் டைப்ஸ் இருக்கான். ஓகே, இது ஒரு செப்பரேட்டான கொஸ்டின். இது டைப்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் என்னும்போது பிரிண்ட் பேஸ்ட் ரிசோர்ஸஸ் இல்லைன்னா நான் பிரிண்ட் பேஸ்ட் ரிசோர்ஸஸ். பிரிண்ட் பேஸ்ட் ரிசோர்ஸஸில் 5 டைப்ஸ் இருக்குது. ஓகே, பிரிண்ட் பண்ணி நீங்கள் எதுவெல்லாம் படிக்கிறீங்க, உங்களோட புக்ஸு, அப்போ இங்கே ரெஃபரன்ஸ் புக்ஸு, மேனுவல்ஸு, டெக்ஸ்ட் புக்ஸு, பீரியாடிக்கல்ஸ், டெக்னிக்கல் அண்ட் ப்ரொஃபஷனல் மேகசின்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது, ஜேர்னல்ஸு, கலெக்ஷன், இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல்ஸ், இது எல்லாமே என்னது 5 பார்ட்டு. அப்போ இது எல்லாமே வந்து பிரிண்ட் பண்ணி படிக்கிற மெட்டீரியல்ஸ் ரிசோர்ஸஸ். ரிசோர்ஸ் புக்ஸ் அண்ட் மேனுவல்ஸ்ன்ற போது தே ஆர் யூஸ்வலி எக்ஸ்பென்சிவ். அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். எக்ஸ்பென்சிவ் ரிசோர்ஸஸ் த லேர்னர்ஸ் ரெஃபர் டு வென் ஒர்க்கிங் இன் த ரிசோர்ஸ் சென்டர். ஸோ ரிசோர்ஸ் சென்டரில் ஒர்க் பண்ணும்போது இதெல்லாம் அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. நார்மலி இது வந்து 2 to 3 காப்பீஸ் ஆஃப் ஈச் வால்யூம். ஒவ்வொரு வால்யூம்லையும் 2 இல்லைன்னா அல்லது 3 காப்பீஸ் வந்து இருக்கும், அதை வச்சுருப்பாங்க. அப்போ அந்த புக்ஸை வச்சு ரெஃபர் பண்ணி படிப்பாங்க. இதுதான் வந்து ரெஃபரன்ஸ் புக்ஸ் அண்ட் மேனுவல். டெக்ஸ்ட் புக்குன்றது இட் இஸ் எசென்ஷியல் இல்லையா, எல்லாருக்குமே தேவை. தட் கோர்ஸ் ரிலேட்டட் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி ரெஃபர்ட் டு அண்ட் யூஸ்டு டியூரிங் ட்ரைனிங் ஆர் ஆல்வேஸ் அவைலபிள். டு என்ஷோர் திஸ் சம் காப்பீஸ் ஆஃப் டெக்ஸ்ட் புக் ஷுட் பி கெப்ட் இன் த ரெஃபரன்ஸ் செக்ஷன். இப்போ நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட் புக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் புக்ஸோட காப்பீஸ் வந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் செக்ஷனில் கொண்டு போய் வச்சுருக்கணும். These are always available there and then these are not taken out of the resource center. ரிசோர்ஸ் சென்டரில் விட்டு வெளியில் வராது. பட் இதை ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் வச்சுட்டு இருப்பாங்க. ஆஃபன் அதை வந்து பார்த்துட்டு ரெஃபர் பண்ணி கொடுப்பாங்க. டெக்ஸ்ட் புக் ஷுட் ஆல்சோ அவைலபிள் ஃபார் லோனுக்கும் இந்த டெக்ஸ்ட் புக் வந்து அவைலபிளாக இருக்கும். பீரியாடிக்கல், டெக்னிக்கல் அண்ட் ப்ரொஃபஷனல் மேகசின்ஸ் அண்ட் ஜேர்னல்ஸ். மேகசின்ஸும் ஜேர்னல்ஸும் அப்படிங்கும்போது தீஸ் ஆர் instructional resources which learners refer to for state of the art information. Though quite expensive, these are much used to both teachers and learners. இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அப்படின்னாங்க. ஏன்னா அதில் வந்து ஜேர்னல் வாங்கணும், மேகசின் வாங்கணுங்கும் போது எக்ஸ்பென்சிவ். அப்போ ஆனால் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டீச்சர்ஸ்க்கும் சரி அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி. நார்மலி தீஸ் ஆர் issued on loan to users. இதை வந்து நான் லோனில் வந்து இஷ்யூ பண்ணுறது இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தீஸ் ஆர் நாட் issued on loan to users. கலெக்ஷன். தீஸ் கன்சிஸ்ட் ஆஃப் வெரைட்டி ஆஃப் மெட்டீரியல். கலெக்ஷன்ஸ்னும் போது எல்லா வெரைட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸும் அதில் இருக்கும். அதாவது நியூஸ் பேப்பராக இருக்கலாம், கட்டிங்ஸாக இருக்கலாம், கட் அவுட் ஆர்டிகல்ஸாக இருக்கலாம். இது எல்லாமே மேகசின்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறது கூட இருக்கலாம். ஸோ சப்ஜெக்ட் ஹெட்டிங்ஸாக இருக்கலாம். அந்த மாதிரி நிறையா அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வைக்கிறது. கமர்ஷியலி பாட் இன்
information facts, photographs, extracts from the work of previous learners, diagrams, graphs, and other types of written and graphic materials. அது வந்து ப்ரீவியஸ் லேர்னர்ஸ் டயக்ராம்ஸ் யூஸ் பண்ணலாம், கிராஃப்ஸ் இல்லைன்னா அதர் டைப்ஸ் ஆஃப் ரிட்டன் இல்லைன்னா கிராஃபிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணி கூட இதை பண்ணலாம். அடுத்தது இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல்ஸ். இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல்ஸ்ன்னும் போது தீஸ் இன்க்ளூட் செல்ஃப் இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல்ஸ் பிகாஸ் லேர்னர்ஸ் வந்து கேன் யூஸ் தெம் இண்டிபெண்ட்லி டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ இவங்க வந்து இண்டிபெண்ட்டாக வந்து இந்த ப்ராசஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இந்த மெட்டீரியல்ஸை இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணிக்குவாங்க. வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் செல்ஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் இருக்குது, மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. தீஸ் ஆர் ப்ரோக்ராம்டு லேர்னிங் டெக்ஸ்டாக இருக்கலாம், இல்லை செமி ப்ரோக்ராம்டாக இருக்கலாம், இல்லை கேப்டிவ்ஸாக இருக்கலாம், அண்ட் ஸோ ஆன். இது எதுக்காக யூஸ் பண்ணுறது? டீச்சிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது. இது எல்லாமே பிரிண்டட் மெட்டீரியல்ஸ். ஓகே, டைப்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸில் பிரிண்டட் ரிசோர்ஸஸ். அடுத்தது நான் பிரிண்டட் ரிசோர்ஸஸ். நான் பிரிண்டட் ரிசோர்ஸஸ்ன்னும் போது என்னவா இருக்கலாம்? ஆடியோ விஷுவல் எக்யூப்மெண்ட் which can be classified into audio, still image, projection, moving image projection and other categories. இது எல்லாமே நான் பிரிண்டட் பேஸ்ட் ரிசோர்ஸஸில் இன்க்ளூட் ஆகி இருக்கும். ஆடியோ எக்யூப்மெண்ட் அப்படிங்கும் போது இதில் என்ன இருக்கும்? ஆடியோ டேப் பிளேயர், ஆடியோ கேசட் பிளேயர் வித் ஹெட்ஃபோன்ஸ், ஆடியோ டேப் ரெக்கார்டர் யூஸ் பண்ணி பிளேபேக் பண்ணலாம். அடுத்தது ஆடியோ வேரியபிள்ஸ், ஸ்பீட் பிளேபேக் அண்ட் ரெக்கார்ட் பிளேயர், ஸ்டீரியோ அண்ட் ரேடியோ. அதில் வந்து ஸ்டில் இமேஜ் ப்ரொஜெக்ஷன் எக்ஸ்பென்ஸ் இன்க்ளூட் ஸ்டீரியோ வியூவர், 8mm ப்ரொஜெக்டர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணலாம். ப்ரொஜெக்டர்ஸ் வித் ரியர் விஷன், 35mm film strip slide projectors with built-in sound for cassette or disc, 35mm synchronized unit. ஓகே, இது எல்லாமே அதில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நான் பிரிண்டட் மெட்டீரியல்ஸாக வச்சு யூஸ் பண்ணலாம். இதில் வந்து கேசட் சிங்க்ரனைசேஷன் யூனிட்ன்றது இருக்குது, 35mm சிங்க்ரனைஸ்டு யூனிட் வித் பேக் ப்ரொஜெக்ஷன். அதுக்கப்புறம் 35mm ஹேண்ட் ஹெல்ப் வியூவர்ஸ் இருக்குது, ஒபேக் ப்ரொஜெக்டர்ஸ் யூஸ் பண்ணலாம், ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்புறம் மைக்ரோ ஃபிலிம் ரீடர் இதெல்லாம் வச்சு 8mm ப்ரொஜெக்டர்ஸ் ரீட் அண்ட் கார்ட்ரிட்ஜ் யூஸ் பண்ணி 16mm ப்ரொஜெக்டர். இந்த ப்ரொஜெக்டர்லேயே என்னென்ன வெரைட்டி இருக்கோ அது எல்லாத்தையும் போட்டாங்க. வீடியோ டேப் ரெக்கார்டர், அந்த மாதிரி வீடியோ கேசட் ரெக்கார்டர், விஹெச்எஸ், யூமேட்டிக், இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. ஓகே, பீட்டா மேக்ஸ் கம்ஸ் அண்டர் மூவிங் இமேஜ் ப்ரொஜெக்ஷன் எக்யூப்மெண்ட். இது எல்லாமே மூவிங் இமேஜ் ப்ரொஜெக்ஷன் எக்யூப்மெண்ட் ரிசோர்ஸஸ் தான். ஆடியோ விஷுவல் எக்யூப்மெண்ட்ன்ற போது இதில் ரிசோர்ஸஸ் இன்க்ளூட். இதில் ஆடியோ விஷுவல் எக்யூப்மெண்ட்டில் என்னென்ன ரிசோர்ஸஸ் இருக்குது, இதை தனித்தனியாக நீங்கள் போட்டு பாயிண்ட்டாக கூட எழுதிக்கலாம். வீடியோ கேமராஸ் போர்ட்டபிள், அப்புறம் 16mm கேமரா, 8mm கேமரா ஆப்ஷனல், ஸ்டில் கேமராஸ் வித் வேரியிங் ஃபங்க்ஷன்ஸ், லைட்டிங் யூனிட்ஸ், ப்ரொஜெக்ஷன் ஸ்க்ரீன்ஸ், எக்யூப்மெண்ட், ட்ராலிஸ், ட்ரைபாட்ஸ், வீடியோ மானிட்டர்ஸ், black, white, color and computers as well as without multimedia facilities. இது எல்லாமே மல்டிமீடியா ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் கூட இதெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் ஆடியோ வீடியோ ரெண்டுமே யூஸ் பண்ணுற ரிசோர்ஸஸ் கூட இந்த டீச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத, டீச்சர்ஸும் லேர்னர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. மேத்தமெட்டிக்கல் ரிசோர்ஸஸ் இது வந்து சிலபஸ்ல என்ன நீங்கள் பார்த்துக்கலாம், இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபியூச்சருக்கு. mathforum.org, அப்புறம் இந்த மாதிரி ஆப்பிள் ஃபோர்த் டீச்சர், அதுக்கப்புறம் ப்ளஸ் மேக்ஸ், அப்புறம் கட் த நாட் அப்படின்னு கஹூட், இது எல்லாமே மேத்தமெட்டிக்கல் ரிசோர்ஸஸ். வேணும்னா நீங்கள் அதுலேருந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ யூசர்ஸ் அண்ட் தேர் ரோல் இன் ரிசோர்ஸ் சென்டர். யூசர்ஸும் அவங்களோட ரோல் என்ன ரிசோர்ஸ் சென்டரில். யூசர்ஸ் யார்? ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ரோல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். Resource-based learning is predicated upon the principle that individual learners will be drawn to the media and content which best match their own processing skills and learning styles. அவங்களோட ஓன் ப்ராசஸிங் ஸ்கில்ஸ் எப்படி இருக்கும், அவங்களோட லேர்னிங் ஸ்டைல்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது ஒரு இண்டிவிஜுவலோட அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? ஃபார்மர் 1999 சொல்லியிருக்காரு. இந்த ரிசோர்ஸ் பேஸ்ட் லேர்னிங் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பிகம் மோர் செல்ஃப் சஃபிஷியன்ட். ஸ்டூடெண்ட்ஸுன்றவங்க ரொம்ப செல்ஃப் சஃபிஷியன்ட், ஓகே எனக்கு எல்லாம் இருக்குது அப்படின்றதுல வருவாங்க அந்த ரிசோர்ஸ் லேர்னிங் ஸ்கூலில். தே ஆஸ்க் ப்ரொடக்டிவ் கொஸ்டின்ஸ். ஓகே, இதில் அடுத்தது எப்படி அப்படின்னு கேட்குற மாதிரி இருப்பாங்க, ப்ரொடக்டிவாக இருக்கும் அவங்களோட கொஸ்டின்ஸு.
தே சிந்தசைஸ், அனலைஸ் அவங்களே வந்து அனலைஸ் பண்ணுவாங்க, இன்டர்பிரட் பண்ணுவாங்க, எவாலுவேட் பண்ணுவாங்க இன்ஃபர்மேஷனை. Libraries and databases all over the world can be accessed almost instantly, giving students access to an enormous amount of information from a variety of sources. அது மாதிரி லைப்ரரிஸ்லேருந்து டேட்டாபேஸஸ்லேருந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக எந்த ரிசோர்ஸஸ் வேணாலும் எடுத்து அவங்க வெரைட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன், வெரைட்டி ஆஃப் சோர்ஸஸை வந்து அவங்க கலெக்ட் பண்ண, ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோல் ஆஃப் டீச்சர், ரோல் ஆஃப் ஸ்டூடெண்ட்டுன்றதுக்கு பதிலாக லேர்னர்ஸ், கற்றுக்கிறவங்களுக்கு. ரோல் ஆஃப் டெக்னிக்கல் ஸ்டாஃப் இன் ரிசோர்ஸ் சென்டர். ரிசோர்ஸ் சென்டரில் ஒரு டெக்னிக்கல் ஸ்டாஃப் எப்படி லைப்ரரியில் லைப்ரரியன் ஒருத்தவங்க இருப்பாங்களோ அதே மாதிரி இங்கே டெக்னிக்கல் ஸ்டாஃப் இருப்பாங்க. மெயின்டைனிங் ரிசோர்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் அண்ட் தேர் ரெக்கார்ட்ஸ். அவங்க வந்து ரிசோர்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸையும் ரெக்கார்ட்ஸையும் மெயின்டைன் பண்ணுவாங்க. ரோல் ஆஃப் த டீச்சர், டீச்சரோட ரோல் என்ன ரிசோர்ஸ் சென்டரில்? பிளான் அண்ட் ஆர்கனைஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்ஸ் மெட்டீரியல்ஸ். அவங்க பிளான் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணணும் ரிசோர்ஸ் மெட்டீரியல்ஸ் என்ன அப்படிங்கிறத. அப்புறம் டைம் டேபிள் அரேஞ்ச் பண்ணணும் ஃபார் யூஸ் ஆஃப் த சென்டர். அப்புறம் பிளான் அண்ட் அரேஞ்ச் அக்காமடேஷனை பிளான் பண்ணி அரேஞ்ச் பண்ணும். என்ஷோர் த மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர் ஆஃப் ஃபர்னிச்சர் அண்ட் எக்யூப்மெண்ட், டிஸ்போசல் ஆஃப் irretrievably broken and obsolete மிஷின்ஸ் அண்ட் அப்டேட் த ரிசோர்ஸஸ். அந்த மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம். அது ஃபர்னிச்சர் ரிப்பேர் பண்ணுறதா இருக்கலாம், எக்யூப்மெண்ட்டு வந்து தேவையில்லை அப்படின்னு டிஸ்போஸ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை புரோக்கனை வந்து திருப்பி அதை மாற்றி அமைக்கலாம், மெஷின்ஸாக இருக்கலாம், இல்லை ரிசோர்ஸஸை அப்டேட் பண்ணலாம். இந்த ரிசோர்ஸஸ் பழசாயிடுச்சு, புதுசாக அப்டேட்டட் ரிசோர்ஸ் கிடச்சிருக்கு, அதை பண்ணலாம். அரேஞ்ச் அண்ட் மெயின்டைன் எக்ஸிபிஷன், ஒரு எக்ஸிபிஷனை அரேஞ்ச் பண்ணி மெயின்டைன் பண்ணலாம். Maintain an efficient system for recording the use of a reordering of consumable materials. மாதிரி நீங்கள் வந்து ஒரு எஃபிஷியண்ட்டான சிஸ்டமை ரெக்கார்ட் பண்ணலாம். அப்போ இல்லை ரீஆர்டர் பண்ணி அந்த கன்சியூமபிள் மெட்டீரியல்ஸை வைக்கலாம், மெயின்டைன் பண்ணலாம். என்ஷோர் தட் ஆல் சாஃப்ட்வேர் ரிசோர்ஸஸ், எக்ஸாம்பிள் எல்லா சாஃப்ட்வேர் ரிசோர்ஸஸும் இருக்கிற மாதிரி நீங்கள் உறுதிப்படுத்திக்கோங்க. எக்ஸாம்பிள் பிரிண்ட் பேஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல்ஸாக இருக்கலாம், இல்லை நான் பிரிண்ட் பேஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல்ஸாக இருக்கலாம். லைக் அது ஒரு வீடியோவாக இருக்கலாம், ஆடியோ டேப்ஸாக இருக்கலாம், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸாக இருக்கலாம். ஆர் இண்டெக்ஸ்ட் அண்ட் மெயின்டைன் பை எ ப்ராப்பர் இண்டெக்ஸிங் அண்ட் ரெட்ரீவல் சிஸ்டம். இது எல்லாமே வந்து ப்ராப்பராக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி இண்டெக்ஸ் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. கரெக்ட்லி ஸ்டோர், ரிவைஸ் அண்ட் ரீப்ளேஸ் வென் நெசசரி. ஸோ அப்போ இது நீங்கள் ரிவைஸ் பண்ணணும் இல்லை ரீப்ளேஸ் பண்ணணும் வேறு இடத்துல அப்படிங்கும் போது இதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Ensure that the production service such as audio, video, photographic, printing and photographic and operate smoothly and provide staff and learners with what they need. ஒரு மாதிரி என்ன தேவைப்படுது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஆடியோ வீடியோவும் இருக்கலாம், ஃபோட்டோகிராஃபிக், பிரிண்டிங் இந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது நல்லது. என்கரேஜ் ஸ்டாஃப் டு டெவலப், ஸ்டாஃபை வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். எதுக்காக? டெவலப் பண்ணுறதுக்கு, லேர்னிங் ரிசோர்ஸஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ஸ்டாஃபை வந்து என்கரேஜ் பண்ணணும். டிசமினேட் இன்ஃபர்மேஷன் அபவுட் த ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் அட் த ரிசோர்ஸ் சென்டர். ரிசோர்ஸ் சென்டரில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் டிசமினேட் பண்ணுங்கள். கன்சிடர் ஹவு ரிசோர்ஸ் சென்டர் ப்ரொவிஷன் மே பி ஆக்டிவ்லி இன்டெகிரேட்டட் இன்டு ஜென்ரல் ட்ரைனிங் ஸ்ட்ரக்சர். எப்படி வந்து இந்த ரிசோர்ஸ் சென்டர் ப்ரொவிஷன்றது ஆக்டிவாக இன்டெகிரேட் ஆகியிருக்கும் ட்ரைனிங் ஸ்ட்ரக்சரில் அப்படிங்கிறத நீங்கள் கன்சிடர் பண்ணணும். அரேஞ்ச் ஃபார் த பைலட்டிங் ஆஃப் ரிசோர்ஸஸ் அட் த சென்டர் ஸோ தட் தே ஆர் வேலிடேட்டட் பிஃபோர் யூஸ். அப்போ அந்த ரிசோர்ஸஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பைலட்டிங் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படின்னா அப்படி அரேஞ்ச் பண்ணி வைக்கும் போது அந்த இதில் கரெக்டாக தான் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வேலிடேட் பண்ண முடியும். Evaluate the uses and benefits of the center through format questionnaires. Questionnaires வச்சு evaluate பண்ணுங்க. ஓகே இந்த இது கிடைச்சிச்சா, இது இருக்கான்னு செக்லிஸ்ட் மாதிரி கொஸ்டினர் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்ஃபர்மேஷனல் சார்ட்ஸ் வித் ஸ்டாஃப் அண்ட் லேர்னர்ஸ், ஸ்டாஃப்க்கும் லேர்னருக்கும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், எவாலுவேட் பண்ணிக்கலாம். கான்ஸ்டன்ட்லி செக் தட் தேர் ஆர் ரிசோர்ஸஸ் அவைலபிள் டு சப்போர்ட் எனி எக்ஸ்டர்னலி வேலிடேட்டட் சிலபஸ். ஸோ எந்த சிலபஸ்னாலும் சரி அதில் இருக்கா அப்படி இந்த ரிசோர்ஸஸ் இருக்கா, அதுக்கு தகுந்த ரிசோர்ஸஸ் இருக்கான்றதை செக் பண்ணுறதும் அவங்களோட ரோல் தான் டீச்சர்ஸ் வந்து. ஆர்கனைஸ், கண்ட்ரோல், மானிட்டர் அண்ட் எஃபிஷியன்ட்
லோன் சர்வீஸ் இருக்கா அப்படிங்கிறத ஆர்கனைஸ் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது, மானிட்டர் பண்ணுறது, இதுவும் அவங்களோட ஒர்க்கு தான். கண்ட்ரோல் த பட்ஜெட் ஆஃப் த சென்டர். சென்டர் பட்ஜெட் என்ன அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணுறது. மெயின்டைன் இன்வென்ட்ரிஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட். வர எக்யூப்மெண்ட்டோட இன்வென்ட்ரிஸ் எல்லாத்தையுமே அதில் கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் வச்சுக்கணும். என்ஷோர் தட் த ரிசோர்ஸ் சென்டர் இஸ் காஸ்ட் எஃபெக்டிவ். இது வந்து விலை காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து உறுதிப்படுத்திக்கணும் ரிசோர்ஸ் சென்டர்ன்றது. அடுத்தது ரோல் ஆஃப் யார் லேர்னர்ஸ் இல்லையா? டீச்சர்ஸ் நம்ம படித்தாச்சு. அடுத்தது லேர்னர்ஸோட ரோல் என்ன? குட் லெசன் பிளான்ஸ் என்கேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். நல்ல லெசன் பிளானுங்கிறது ஸ்டூடெண்ட்ஸை என்கேஜ் பண்ணும். ரிசோர்ஸ் பேஸ்ட் லேர்னிங் இன் மோர் என்கேஜிங் அண்ட் மோர் மோட்டிவேட்டிங். தஸ் இட் ஹெல்ப்ஸ் மேக் ஸ்டூடெண்ட்ஸ் பெட்டர் லேர்னர்ஸ். ஓகே, ஸோ மோட்டிவேட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா இன்னும் லேர்ன் பண்ணுவாங்க, பெட்டராக லேர்ன் பண்ணிப்பாங்க. According to Turner, Paris 1995, there are 6 strategies. இவங்களோட கூற்றுப்படி 6 strategies இருக்கும் ஃபார் மோட்டிவேஷனுக்கு. என்னென்ன பண்ணலாம்? சாய்ஸ் கொடுக்கலாம், சேலஞ்ச், கண்ட்ரோல், கொலாபரேஷன், கன்ஸ்ட்ரக்டிங் மீனிங் அண்ட் கான்சிக்வன்ஸ். இது எல்லாமே 6 strategies அப்படின்னு சொல்லுவாங்க. ரிசோர்ஸ் பேஸ்ட் லேர்னிங் ப்ரொவைட்ஸ் த training for development of the necessary information literacy skills for learners to navigate information literacy skills for learners to navigate the changing, sometimes confusing landscape of information resources. ஸோ ரிசோர்ஸ் பேஸ்ட் லேர்னிங்கில் ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்களாம் டெவலப்மெண்ட்டுக்காக. எதுக்கு? நெசசரி இன்ஃபர்மேஷன் கிடைக்குதா அந்த லிட்ரஸி அடையிறதுக்கு, அந்த ஸ்கில்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதில் சேஞ்சஸ் ஏதாவது வேணுமா, கன்ஃபியூஷன், லேண்ட்ஸ்கேப் இன்ஃபர்மேஷன் சோர்சஸ் இதெல்லாம் கூட அங்கே வந்து நேவிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இன்ஃபர்மேஷன் லிட்ரஸி ஸ்கில்ஸ் லெசன்ஸ் ஆர் சீம்லெஸ்லி இன்டர்வோவன் இன்டு கண்டென்ட் லெசன்ஸாக மாறிச்சு அப்படின்னா ரிசோர்ஸ் பேஸ்ட் லேர்னிங் எனேபிள் ஸ்டூடெண்ட்ஸ் டு இண்டிபெண்ட்லி மீட் தேர் இன்ஃபர்மேஷன். தனியாகவே அவங்களாவே கற்றுக்க முடியும் டூரிங் அன் ஆக்டிவிட்டி அண்ட் ஃபியூச்சர் லேர்னிங். இட் ப்ரொமோட்ஸ் லைஃப் லாங் லேர்னிங். அப்போ இந்த ரிசோர்ஸ் பேஸ்ட் லேர்னிங்கிறது லைஃப் லாங் லேர்னிங்கை அவங்க மத்தியில் கொண்டு வந்து கொடுக்கும். வெரைட்டி ஆஃப் ரிசோர்ஸஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் டு எஃபிஷியன்ட்லி யூஸ் LMS, encyclopedias, atlases, databases, technology tools and other resources. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியும். ஏன்னா வெரைட்டி ஆஃப் ரிசோர்ஸஸ் நம்ம கொடுக்கும்போது ஈஸியாக அவங்க யூஸ் பண்ணுவாங்க. திஸ் அவேர்னஸ் இஸ் அட் த வெரி கோர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் லைப்ரரி. ஓகே, ஸோ இது எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். முதல்ல ஸ்டூடெண்ட் மோட்டிவேஷன் இஸ் heightened during resource based learning because ஃபைனல் ப்ராடக்ட்ஸ் ஆர் ரெடிலி டிஸ்பிளே. ஏற்கனவே வந்து ஃபைனல் ப்ராடக்ட்ஸ் ரெடியாக அவங்களுக்கு இருக்குது. அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக வந்து ஸ்டூடெண்ட் வந்து மோட்டிவேட் ஆகி அதை வந்து பார்ப்பாங்க. டிஸ்பிளேட் ஆர் ப்ரெசென்டட் ப்ரொவைடிங் சீக்வன்சஸ் ஃபார் டாஸ்க் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். இப்போ அவங்களால இதை ஈஸியாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். இதே மாதிரி ஒரு இன்னும் 15 பாயிண்ட்ஸ் இருக்குது உங்களோட புக்கு பேஜ் நம்பரில். நீங்கள் அதை பார்த்து எழுதிக்கலாம். இது போதுன்றதுனால நான் நிறுத்திட்டேன். அடுத்தது ரோல் ஆஃப் டெக்னிக்கல் ஸ்டாஃப்னு ரிசோர்ஸ் சென்டர். ரிசோர்ஸ் சென்டரில் இருக்கிற டெக்னிக்கல் ஸ்டாஃபோட ரோல் என்ன அப்படிங்கிறது தான். இந்த மீடியா ஸ்பெஷலிஸ்ட் பிளே அ க்ரூஷியல் ரோல் இன் ரிசோர்ஸ் பேஸ்ட் லேர்னிங் பிகினிங் வித் த செலெக்ஷன் அண்ட் அக்விசிஷன் ஆஃப் கரிக்குலம் சப்போர்ட்டட் மெட்டீரியல்ஸ். ஸோ எதை வந்து ஆரம்பிக்கணும், என்ன மெட்டீரியல்ஸை நமக்கு வேணும் ஃபஸ்ட்டு தேவைப்படுது அதை செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி கரிக்குலம் சப்போர்ட்டட் மெட்டீரியல்ஸை எங்கே வைக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க பார்க்கணும். Aside from building the foundation of instructional materials, they must find the most appropriate information. மேப்பாக இருக்கலாம், மியூசிக்கு, இல்லைன்னா எந்த அப்ராப்ரியேட் இன்ஃபர்மேஷனோ அதை அவங்க வீடியோவாக இருக்கலாம், இல்லை plenty ஆஃப் ரிசோர்ஸஸ் அவைலபிளாக இருக்குது, அது எல்லாமே இருக்கலாம். மீடியா ஸ்பெஷலிஸ்ட் மஸ்ட் டீச் ஸ்டூடெண்ட்ஸ் ஹவு டு நேவிகேட் வெப்சைட்ஸ். அந்த மாதிரி மீடியா ஸ்பெஷலிஸ்ட்க்கு தெரியணும் இந்த வெப்சைட்ஸ்க்கு போகிறது எப்படிலாம் ஃபாஸ்ட்டாக போகலாம், எதுக்கு போனால் எது கிடைக்கும் அப்படிங்கிறது. இட் கண்டைன்ஸ் ஆர்டிகல்ஸ், ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸ், ப்ரைமரி சோர்சஸ், மேப்ஸ், இமேஜஸ், இது எல்லாமே கூட அதில் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இட் மைட் பி யூஸ்ஃபுல் டு ஆட் ஃப்ரீ புக்ஸ் வேணும் அப்படின்னா அந்த வெப்சைட்டுக்கு அவங்களுக்கு போக தெரியணும், அவங்களுக்கு அதை ஆக்சஸ் பண்ண தெரியணும். இந்த லைப்ரரி ஹோம் பேஜாக இருக்கலாம். தென் டீச் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹவு டு டவுன்லோட் த ஃப்ரம் ஹோம். ஓகே, ஸோ
இது எல்லாத்தையும் எப்படி டவுன்லோட் பண்ணணுங்கிறது கூட டீச்சர்ஸ் அந்த டெக்னிக்கல் ஸ்டாஃப் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லித் தரலாம். The scope of information literacy changes rapidly. லிட்ரஸிங்கிற இன்ஃபர்மேஷன் லிட்ரஸின்றது அது சேஞ்சஸில் நடந்துகிட்டே தான் இருக்குது. அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கீப்பிங் த ஸ்டூடெண்ட் அண்ட் ஸ்டாஃப் கரண்ட் ஆன் ரேப்பிட் சேஞ்சஸ் இன் டெக்னாலஜி. ரேப்பிடாக சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னும் போது அதில் டெக்னிக்கல் ஸ்டாஃப் ஷுட் டூ த ஃபாலோயிங். அவங்க வந்து ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ண தெரியணும், இன்வென்ட்ரிஸை அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண தெரியணும், அது மாதிரி மெயின்டைன் இன்ஃபர்மேஷன் இண்டெக்ஸிங் இது எல்லாமே ஒரு லைப்ரரியன் பண்ணுவாங்க. அதே மாதிரி இவங்களும் பண்ண தெரியணும் அப்படிங்கிறது தான். Assist staff and learners to operate the indexing system and then help them to locate information directly through resource items. Resource items வந்து அவங்க டைரெக்டாக வந்து ஆப்ரேட் பண்ண தெரியணும் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி. அப்போ வந்து இங்கே தான் இருக்குது அப்படிங்கிறத அவங்க கரெக்டாக சொல்ல முடியும். இல்லை ஸ்டாஃப்க்கோ இல்லை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ அவங்க அசிஸ்ட் பண்ண முடியும். ஆர்டர் நியூ எக்யூப்மெண்ட் ஆர்டர் பண்ணுறது எப்படி, கன்சியூமபிள் மெட்டீரியல்ஸ் என்ன, பீரியாடிக்கல்ஸ் என்ன, புக்ஸு எக்ஸெட்ரா இது கூட உங்களுக்கு தெரியணும். அதை வந்து ஆப்ரேட் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு கம்ப்யூட்டர் சிஸ்டமில் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவாக அவங்களுக்கு அதுவும் தெரியணும். கேட்டலாக் இண்டெக்ஸை மெயின்டைன் பண்ண தெரியணும். ரீப்ளேஸ் யூஸ்டு ரிசோர்ஸஸ் இன் தியர் ப்ராப்பர் லொக்கேஷன். ஒரு லொக்கேஷன்லேருந்து ஒரு லைப்ரரியில் புக் எடுத்தோன்னா அந்த புக்கை திருப்பி அதே லொக்கேஷனில் வைக்க தெரிகிற மாதிரி இந்த டெக்னிக்கல் ஸ்டாஃபுக்கும் எதை எங்கே இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும். ஆப்ரேட் சிம்பிள் ரீப்ரோகிராஃபிக் எக்யூப்மெண்ட் ஸ்பெஷலி ஃபார் டூப்ளிகேட்டிங். ஏதாவது டூப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னும் போது அந்த டூப்ளிகேட் பண்ணவும் அவங்களுக்கு அது தெரியணும் அப்படிங்கிறது தான். இதோட இந்த யூனிட் 4 முடிஞ்சது.